कप्तान आपको रखना है। திருப்பூரில் நடைபெற்று வந்த தேசிய அளவிலான கபடி போட்டியில் மும்பை ONGC அணி 4வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. திருப்பூர் கபடி கழகம் மற்றும் கல்வி அறக்கட்டளை இணைந்து நடத்தும் 5வது தேசிய ஆடவர் கபடி சாம்பியன்ஷிப் போட்டிகள் மற்றும் மகளிருக்கான அகில இந்திய சூப்பர் ஏ கிரேட் கபடி போட்டிகள் கடந்த புதன்கிழமை துவங்கின. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 21 ஆடவர் அணிகளும் 10 மகளிர் அணிகளும் பங்கேற்று விளையாடின. பல்வேறு சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியின் இறுதிப் போட்டிக்கு மும்பை ONGC அணியும் ஏர் இந்தியா அணியும் மோதின. பரபரப்பாக நடைபெற்ற போட்டியில் மும்பை அணி 23க்கு 15 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று 4வது முறையாக தேசிய சாம்பியன்ஷிப்பை கைப்பற்றியது. மகளிருக்கான இறுதிப் போட்டியில் மத்திய ரயில்வே அணியும் தேனா வங்கி அணியும் மோதின. பரபரப்பான ஆட்டத்தில் மத்திய ரயில்வே அணி 18க்கு 15 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றது. திருப்பூரில் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருப்பூர் கபடி கழகம் மற்றும் கல்வி அறக்கட்டளை சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. திருப்பூர் கபடி மற்றும் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக அகில இந்திய டிபார்ட்மெண்ட் மேட்ச் கடந்த 5 நாட்களாக திருப்பூர் பத்மினி கார்டனில் நடந்து முடிந்திருக்கிறது. இதற்கு ஆண்களுக்கான பரிசு ரூபாய் 2 லட்சமும் பெண்களுக்கான முதல் பரிசு ரூபாய் 1.5 லட்சமும் திருப்பூர் கபடி மற்றும் கல்வி அறக்கட்டளையின் சார்பாகவும் திருப்பூர் மாவட்ட கபடி கழகத்தின் சார்பாகவும் அளித்திருக்கிறோம். இந்த மேட்ச் திருப்பூரிலே கடந்த 10 ஆண்டுகளாக எங்களது 2 அமைப்புகளும் இணைந்து இந்திய அளவில் நடக்கக்கூடிய கபடி போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் இன்றைய தினம் இந்த விழாவிற்கு வந்திருந்தார். திருப்பூர் நகரிலே ஒரு இண்டோர் ஸ்டேடியம் இல்லாத ஒரு குறையை அவரிடம் எடுத்துரைத்தோம். திருப்பூர் நகரிலே அடுத்த ஆண்டு நிச்சயமாக இது ஒரு இண்டோர் ஸ்டேடியம் அமைப்பதற்குள்ள எல்லா ஏற்பாடும் செய்வதாக உறுதிமொழி அளித்துள்ளது இந்த அரசு. அதற்காக திருப்பூர் மாவட்ட கபடி கழகம் திருப்பூர் கபடி மற்றும் கல்வி அறக்கட்டளையும் இணைந்து ரூபாய் 10 லட்சத்தை முதல் தவணையாக இன்றைய தினம் அமைச்சரிடம் அளித்திருக்கிறோம். இந்த ஸ்டேடியத்தினுடைய மொத்த மதிப்பு 5 கோடி. அதற்காக 5.5 ஏக்கரா நிலம் திருப்பூர் சிக்கன அரசு கல்லூரியில் அரசு ஒதுக்கி இருக்கிறது. இந்த ஸ்டேடியத்திற்கு கலெக்டர் அவர்கள் தலைமை தாங்கி நடத்துகிறார்கள். உதவி தலைவராக எங்களது கபடி மற்றும் கல்வி அறக்கட்டளை சேர்மன் என்ற முறையிலே என்னை நியமித்திருக்கிறார்கள். இந்த ஸ்டேடியம் அடுத்த ஏப்ரல் அல்லது மே மாதத்திற்குள் கட்டி முடிக்கப்பட்டு திருப்பூர் மாநகருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த ஸ்டேடியம் வந்துவிட்டால் திருப்பூர் மாவட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை வாய்ந்த ஸ்டேடியமாக இது அமையும் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் தங்க கோப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பிரேசில் நாட்டின் பிரபல